بسم الله الرحمن الرحيم. نهى رسول الله صلى الله عليه وسلم عن صلاتين بعد الفجر حتى تطلع الشمس وبعد العصر حتى تغرب الشمس أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். 2 நேர தொழுகையை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். ஒன்று பஅதல் ஃபஜ்ரி ஹத்தா தத்லுஅ ஷம்சு, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் சூரியன் உதிக்கும் வரைக்கும் எந்த விதமான தொழுகைகளும் இல்லை என்று தடுத்திருக்கிறாங்க. பஅதல் அஸ்ரி ஹத்தா தக்ருப ஷம்சு, அஸ்ருக்கு பின்னாடி சூரியன் மறைகிற வரைக்கும் எந்த தொழுகையும் நஃபிலான தொழுகைகள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த 2 நேரங்களில் தொழுவதை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்லும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, மல்லம் யுஸல்லி ரகாத்தையில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரகாத்தை எவர் தொழவில்லையோ ஃபல் யுஸல்லிஹிமா பஅதமா தத்லுஉ ஷம்சு, சூரியன் உதித்ததற்கு பின்னால் அதை அவர் தொழுது கொள்ளட்டும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. பொதுவாகவே இதெல்லாம் இயல்பான இயற்கையான சட்டங்கள். ஃபர்து நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சுன்னத் தொழுகை கூட, ஃபர்து தொழுகை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சுன்னத் தொழுகைக்காக வேண்டின்னு சொல்லி தனியாக தக்பீர் கட்டி தொழுகக்கூடாது. சுன்னத்து முன் சுன்னத்தினுடைய டைமே என்ன அப்படின்னு சொன்னா இமாம் தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். இமாம் தொழுகையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா முன் சுன்னத் தொழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இது பெரும்பகுதியான தடையான விஷயம். இது இப்போ ஃபஜ்ருடைய சுன்னத்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத முதல் நாள் ஃபஜ்ரில் நாம் பார்த்தோம். அப்போ அப்படி இம்பார்ட்டண்டான ஒரு சுன்னத்து அப்படிங்கும் பொழுது அந்த சுன்னத்தை என்ன செஞ்சுருந்தாங்க, சஹாபாக்கள் விடக்கூடாதுங்கிறத விளங்கியிருந்தாங்க. விளங்கியிருந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது முடிச்சதுக்கப்புறம் ஒரு சஹாபி எழுந்து தனியாக நின்று தொழுதாங்க. தொழுகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. தொழுது முடிச்சோடனே கேட்டாங்க, என்னம்மா தொழுதீங்கன்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த தோழர் சொன்னாங்க, நான் முன்னாடி 2 ரக்காத் தொழுகலை முன் சுன்னத்தை, அதை இப்போ தொழுதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெளிவான வெளிப்படையான இப்போ நம்ம வாசித்து காட்டி இந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டது என்பதாக நமக்கு விளக்கங்கள் சொல்லப்படும் ஹதீஸ் கலையிலிருந்து. எப்படி ஃபஜருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் எந்த விதமான நஃபில்களும் கிடையாது அப்படின்னு பொதுவான தடை ஒன்று அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்து நாம யாராவது ஒருவர் அப்படி முன் சுன்னத்தை தொழுகாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது அவங்க வர்றதுக்குள்ள ஜமாத்து ஆரம்பிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த தவறி போன 2 ரக்காத் முன் சுன்னத்தை எப்போ தொழுகணுங்கிற நேரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. சூரியன் உதித்ததற்கு பின்னால், இஷ்ராக்கினுடைய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இஷ்ராக்கினுடைய நேரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 ரக்காத்தை அவர் தொழுது கொள்ளட்டும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இப்போ சுன்னத்தினுடைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிடுச்சிங்களா? அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.